நான் சளி இப்போ சீசனே மாறி மாறி இருக்குது. மழை பெய்யுது, நல்ல வெயில் அடிக்குது. எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்குது, இருமல், ஜுரம். இதெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு வச்சுருக்கிறேன். நிறைய பூண்டெல்லாம் போட்டு அதுக்கு அரைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன். இது எல்லா பசங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மருந்து குழம்பு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிற மருந்து குழம்பு இது. ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க போதும். மிளகு தாராளமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகமும் ஒரு ஸ்பூன். இதை வானலில் எண்ணெய் விடாமல் ஒரே அரை ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் தோலோட பூண்டு. வானலில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் வர நம்ம வறுக்க வெடிச்சிருச்சு. இதில் நிறைய பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொண்ணு வரலாம் வறுபடணும். நான் பூண்டு நாங்கள் 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு பெரிய பூண்டு ஒரு 50 கிராம் இருக்கும். அதை வறுத்து ஒரே அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு. இதோட நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக புளி தண்ணி, நிறைய ஊற்ற வேணாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே சுக்கு பவுடர் வச்சதுனால நான் சுக்கு பவுடர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சம் சுக்கு சேர்த்து வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த பவுடரை போட்டு நல்லா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கணும். மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இருமல், சளி, ஜுரம் எல்லாத்துக்கும் ஏற்றது இந்த குழம்பு. சாதம் போட்டு இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காக ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிடுங்க.